நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் இருக்க கறவைப்பசுக்கள் தோட்டத்தில் இருந்துட்டு 10க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. பெரும்பாலான மாடுகள் இரண்டாம் ஈத்து மாடுகள் உயர் ரக கறவை திறன் எடுத்து தரக்கூடிய மாடுகள் விற்பனைக்கு இருக்குதுங்க. அதிக அளவில் ஜெர்சி மற்றும் ஜெர்சி கிராஸ் மாடுகளும் ஹெச்எஃப் மற்றும் ஹெச்எஃப் கிராஸ் மற்றும் சிந்து மற்றும் சிந்தி கிராஸ் மாடுகள் விற்பனைக்கு இருக்குதுங்க. தலையீத்து மாடுகள் இரண்டாம் ஈத்து மாடுகள் இருக்குது. 2 பல் 4 பல் 6 பல் வயதுடைய மாடுகள் விற்பனைக்கு இருக்குதுங்க. பெரும்பாலும் தோட்டத்து தேவைக்கோ அல்லது பண்ணை தேவைக்கோ அதிக கறவை திறன் எடுத்து தரக்கூடிய வகையில் நம்ம இன்றைக்கி மாடுகளை தேர்ந்தெடுத்திருக்கோம். பதிவு இறுதி வரலும் பாருங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்கள். பார்க்கக்கூடிய இந்த மாடு ஜெர்சியில் நல்ல ஒரு பியூர் பிரீடுங்க. நல்ல ஹெவி சைஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய நல்ல அதிக கறவை திறன் எடுத்து தரக்கூடிய ஒரு மாடுகளில் இதுவும் ஒரு மாடுங்க. கடை முளைப்பு பல்லு போட்டிருக்குது. நிறை மாத சினியாக இருக்குதுங்க. கன்று ஈன்ற போகிறதா 2வது ஈத்து. ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்களுக்குள்ளாரியே கன்று ஈன்ற தன்மையில் இருக்குதுங்க. 20லேருந்து 22 லிட்டர் சாதாரணமாக கறவை திறன் எடுத்து தரக்கூடிய மாடுகள் தான். தோட்டத்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. நல்ல செவலை கலரில் நல்ல கிளிக்கொம்பு ஸ்டைலில் நல்ல முகலட்சணங்க. நல்ல தோல் மெலுவில் மிருதுவான குணம் கொண்ட மாடுங்க. எந்த விதமான சுழி குறைபாடும் கிடையாது. நல்ல உடல் வளம், அது மட்டும் இல்லாமல் நல்ல மடி அமைப்புங்க. காம்பு வளம் சீராக இருக்குங்க. மெஷின் கறவைக்கோ கை கறவைக்கோ பொருந்தக்கூடிய ஒரு மாடுகள் தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த மாடு தோட்டத்து தேவைக்காக இருந்தாலும் சரி, பண்ணை தேவைக்காக இருந்தாலும் சரி, இரண்டுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இது போன்ற ஜெர்சி மாடுகள் அதிக கறவை திறன் எடுத்து தரக்கூடிய மாடுகள் வேண்டும் அப்படின்றவங்க டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. விலை மற்றும் மற்ற விவரங்களை சொல்லி நம்ம அனுசரித்து கொடுக்கலாம். தோட்டம் இருக்க இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் முத்தம்பட்டிங்க. முத்தம்பட்டி ஹைவேஸ்லேருந்து வெறும் 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு. இப்போ பார்க்கக்கூடிய இந்த மாடு ஹெச்எஃப்ல ஒரு கிராஸ் பிரீட் மாடுங்க. எந்த விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகிக்கணும் அப்படி போன்ற மாடுகளை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாடு நம்ம விரும்பி கொடுக்கலாங்க. கடைமுளைப்பு பல்லு போட்டிருக்குது. கன்று ஈன்றதா 2வது ஈத்துங்க. ஒரு வாரத்துக்கு உள்ளாரியே கன்று ஈன்ற தன்மையில் இருக்குது. போன ஈத்துக்கு 18 லிட்டர் வரலும் கறந்த மாடுங்க. இந்த ஈத்துக்கு 20 லிட்டர் வரலும் சாதாரணமாக எடுத்து தரக்கூடிய ஒரு மாடு தான். வெயில் பனி மழைன்னு அனைத்துக்கும் அட்ஜஸ்ட் ஆகி போகக்கூடிய ஒரு மாடுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கும் இந்த மாடுகளை நம்ம விரும்பி எடுத்துக்கலாங்க. தோற்றத்தில் மேய்ச்சத்திலே இந்த மாடுங்க. தோல் மெலுவில் நல்ல ஒரு அருமையான லட்சணத்தில் வாட்ட சட்டமான மாடுங்க. நல்லா ஜெயிஞ்சாண்டிக்காக வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு மாடு. எலும்பு கணத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல மடி அமைப்பு, நல்ல சீரான இடைவெளியில் இருக்கக்கூடிய காம்புகள். ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்கள் ஆனாலும் நல்லா மடி விட்டதுக்கப்புறம் நல்லா கன்று போடுங்க. மெஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, கை கறவைக்காக இருந்தாலும் சரி, இரண்டுக்குமே ஈஸியாக பொருந்தக்கூடிய ஒரு மாடு தான். நல்லா கருங்காம்பு விழுந்திருக்குங்க. புதுதாக பண்ணை ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது போன்ற மாடுகள் பொருத்தமாக இருக்குங்க. இந்த மாடுகளை ஏன் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஜெர்சி மாடு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப் கண்டென்ட்டை கூட்டி கொடுக்குமோ அதுக்கு ஈக்குவலாகவே இந்த ஹெச்எஃப் கிராஸ் மாடு உங்களுக்கு எடுத்து தருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் 2வது ஈத்துங்க. குறைஞ்சது 10 ஈத்து வரலும் தாராளமாக நம்ம தோட்டத்திலே வச்சுக்கலாங்க. அருமையான மாடு. சாதாரணமான எந்த விதமான தீனி நம்ம கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பாலுகளை உற்பத்தி பண்ணக்கூடிய மாடுகளில் எதுவும் ஒன்று விருப்பமாக இருக்குங்க. உடனே தேர்ந்தெடுங்க. பார்த்துட்டு இருக்க மாடு ஜெர்சியில் நல்ல பிறவி மோடி டைப்புங்க. நல்ல ஜெய்ஜாண்டிக்கான ஒரு மாடுங்க. தோல் மெலுவில் நல்ல அருமையான குணம் கொண்ட மாடுங்க. தோற்ற பொலிவுங்க. நல்ல ஒரு ஹெவி சைஸில் நல்ல அதிக கறவை திறன் எடுத்து தரக்கூடிய ஜெர்சியில் ஒரு டாப் குவாலிட்டி ப்ரீட் அப்படின்னு இந்த மாடு நம்ம சொல்லலாங்க. கடை முளைப்பு பல்லு போட்டிருக்குது. கன்று ஈன்ற போகிறதா 2வது ஈத்துங்க. ஒரு வாரத்துக்குள்ளாரே கன்று ஈன்ற தன்மையில் இருக்குதுங்க. நல்ல தோல் மெலுவில் அருமையான லட்சணம் கொண்ட மாடுங்க. லட்சுமி கடாட்சம் கொண்ட முக அமைப்பு. எந்த விதமான சுழி குறைபாடும் கிடையாதுங்க. போன ஈத்துக்கு 20 லிட்டர் வரலும் கறந்த மாடு. இந்த ஈத்துக்கு 22 லிட்டர் வரலும் சாதாரணமாக எதிர்பார்க்கலாங்க. ஃபேட் எஸ்என்எஃப்க்கு எந்தவித குறைபாடும் வராதுங்க. இது போன்ற மாடுகளில் தோட்டத்து மேய்ச்சல்லே இருந்த மாடுங்க. நல்ல குணமானத்தில் அருமையான மாடுங்க. சிறியவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு கொண்ட மாடு. தோட்டத்து மேய்ச்சல்லே இருந்ததுனால தவிடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் வராதுங்க. யார் வேணாலும் கறக்க பிடிக்க எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு மாடு. தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளுக்குமே இந்த மாடுகளை நம்ம விரும்பி அனுப்பலாங்க. எல்லா கிளைமேட்டுக்கும் ஏற்றக்கூடிய ஒரு மாடு தான்.
பார்த்த உடனே எல்லாத்துக்கும் பிடிச்சக்கூடிய ஒரு அமைப்பு. மோடி டைப்ல நெறைய பேர் விரும்பி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு நம்ம இந்த மாட்ட ஆசைப்பட்டு குடுக்கலாங்க. மாட்டு இருக்க இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்துல முத்தம்பட்டிங்க. முத்தம்பட்டி ஹைவேஸ்ல இருந்துட்டு வெறும் 1/2 கிலோமீட்டர் தொலைவில தான் நம்ம தோட்டம் பார்க்கக்கூடிய மாடு. ஜெர்சியில நல்ல ஒரு அதிக கறவைத்திறன் எடுத்து தரக்கூடிய மாடுங்க. நல்ல செவல வெள்ளை பேட்சில் அமைஞ்சிருக்குது. அது செவல கலர் நல்லா ரத்த செவலையில் இருக்குதுங்க. நல்ல உடல் வளமான மாடுங்க. நல்ல மடிவளம், நல்ல காம்பு வளம், நல்ல லட்சணமான மாடுங்க. கடை முளைப்பு பல்லு போட்டிருக்குது. நிறை மாத சினியா இருக்குதுங்க. கன்று ஈன்ற போடுறது தான் 3வது ஈத்துங்க. ஒரு சில நாட்கள்லேயே கன்று ஈன்ற தன்மையில் இருக்குது. ஜெர்சி பிரீடில் நல்ல ஒரு அதிக கறவைத்திறன் எடுத்து தர வேண்டிய மாடுகளில் எதுவும் ஒன்று. குறைஞ்சது ஒரு 17 லிட்டராவது இந்த ஈத்துக்கு நம்ம எதிர்பார்க்கலாங்க. அருமையான மாடு. ஃபேட் எஸ்என்எஃப்க்கு எந்தவித குறைபாடும் வராதுங்க. தோட்டத்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான். எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகிட்டு போகக்கூடிய ஒரு மாடு. தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு வேணாலும் இந்த மாடுகளை நம்ம விரும்பி கொடுக்கலாங்க. தோட்டத்து தேவைக்காக இருந்தாலும் சரி, பண்ணை தேவைக்காக இருந்தாலும் சரி, இரண்டுக்குமே அற்புதமாக பொருந்தக்கூடிய ஒரு மாடு. பண்ணை கறவைக்காக இருந்தாலும் அல்லது வீட்டு தேவைக்காக இருந்தாலும், மெஷின் கறவைக்கு வேணாலும் பொருந்துங்க. கை கறவைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு மாடு தான். குணத்தில் தங்கங்க. சிறியவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். உடனே கால் பண்ணுங்க. நம்ம விலை மற்றும் மற்ற விவரங்களை சொல்லி அனுசரித்து தரலாம். இப்ப பார்க்கக்கூடிய இந்த மாடு நல்ல கருப்பு வெள்ளையில ஒரு பியூர் பிரீடுங்க. 4 பல்லு போட்டிருக்கு. ஈன்ற போடுறது தான் தலையீத்துங்க. நிறை மாத சினையா இருக்குது. 10 முதல் 15 நாட்களுக்குள்ள கன்று ஈன்ற தன்மையில் இருக்குதுங்க. மாட்டை பொறுத்தளவுல நல்ல வாட்ட சாட்டமான மாடுங்க. நல்ல தோரணையில ரொம்ப அழகான மாடுங்க. எந்த விதமான சுழி குறைபாடும் கிடையாது. மாட்டை பொறுத்தளவுல பண்ணை தேவைக்கோ அல்லது வீட்டு தேவைக்கோ இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய மாடுகள் தான் நம்ம எடுத்திருக்கோம். மாட்டை மடியை பொறுத்தவரையில் இன்னும் 1 வாரத்திலிருந்து 10 நாட்கள் ஆனாலும் நல்லா மடி வச்சதுக்கப்புறம் கன்று ஈன்ற தன்மையில் இருக்குதுங்க. மெஷின் கறவைக்கோ கை கறவைக்கோ பொருந்தக்கூடிய அமைப்பில் நல்லா காம்பு இடைவெளி விட்டு இருக்குதுங்க. மாடு நல்ல தோரணையான மாடுங்க. நல்ல எலும்பு கணத்துல பின் வயிற்றுல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடு. நல்ல பொட்டாட்ட சாதுவான மாடுங்க. யார் வேணாலும் சிறியவர்கள் பெரியவர்கள்னு பிரிச்சுக்கலாம். எந்த விதமான உச்சாரமும் கிடையாது. தவிடு தீனிக்கு மன்னன்க. சாதாரண தோட்டத்து மேய்ச்சல்ல இருந்த மாடுன்றதுனால தவிடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது. பாலை பொறுத்தவரை குறைஞ்சது 20 லிட்டராவது இந்த மாடுகள்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாங்க. தலைத்து நாளும் நல்ல பிரீட் மாடு எப்பவுமே கறவை எடுத்து கொடுக்குங்க. பார்த்துட்டு இருக்க இந்த மாடு ஜெர்சியில ஒரு சிந்து ரகம் கிராஸான பிரீடுங்க. நல்ல ரத்த செவல கலர்ல இருக்குது. கடைமுளைப்பு பல்லு போட்டுருதுங்க. கன்று ஈன்ற போடுறது தான் 2வது ஈத்து. நிறை மாத சினையா இருக்குதுங்க. 1 வாரத்திலிருந்து 10 நாட்கள் மட்டுமே கன்று போட டைம் எடுத்துக்கோங்க. நல்ல உடல் வளங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான மாடு. நல்ல மடி அமைப்பு, நல்ல முக லட்சணங்க. எந்த விதமான சுழி குறைபாடும் கிடையாது. ரத்த செவல கலர்ல அமைஞ்சிருக்குதுங்க. எந்த விதமான கிளைமேட்டுக்கும் ஏற்ற ஒரு மாடு தான் இது. போன ஈத்துக்கு 15-16 லிட்டர் கறந்த மாடு. இந்த ஈத்துக்கு 20 லிட்டர் வரலும் தாராளமாக எடுத்து தரக்கூடிய ஒரு மாடு தாங்க இது. தொடு தேவைக்கோ பண்ணை தேவைக்கோ நல்ல ஒரு லட்சணமான லட்சுமி முக அமைப்பு கொண்ட மாடுகள் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாடுகளை நம்ம விரும்பி கொடுக்கலாங்க. நல்ல காம்பு வளங்க. மெஷின் கறவைக்கோ கை கறவைக்கோ எந்த விதமான தொந்தரவும் இருக்கக்கூடியாத ஒரு மாடு தான் இது. தோட்டத்து மேய்ச்சலில் இருந்த மாடுங்க. சராசரியான தீனி கொடுத்தாவே அருமையாக பால் கறக்கக்கூடிய மாடுகளில் இதுவும் ஒன்று. மேலும் ஃபேட் எஸ்என்எஃப்க்கு எந்தவித குறைபாடும் வராதுங்க. நல்ல சாதுவான குணம் கொண்ட மாடு. விருப்பமாக இருக்குங்க உடனே கால் பண்ணுங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மாடு ஹெச்எஃப்ல ஒரு பியூர் குவாலிட்டிங்க. 4 பல்லை போட்டிருக்கக்கூடிய தலையீத்து கிடாரிங்க. 20 லிட்டர்லாம் சாதாரணமாக கறவை எடுத்து தரக்கூடிய ஒரு மாடுகளில் இதுவும் ஒன்று. 10லேருந்து 12 நாட்கள் ஆகுங்க கன்றுன்றதுக்கு. அருமையான மாடுங்க. இல்லை ஹெச்எஃப்ல ஒரு குறைஞ்சது ஒரு 10 ஈத்து வரலும் வச்சிருக்கலாம் அப்படின்றவங்களுக்கு இந்த மாடு பொருத்தமாக இருக்குங்க. தலை ஈத்துலேயே நல்லா ஹெவி சைஸில் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல முகவாட்டம், நல்ல உடல் வளம், அது மட்டும் இல்லாமல் நல்ல காம்பு மடி அமைப்பெல்லாம் சீராக இருக்குதுங்க. லட்சுமி முக அமைப்பு கொண்ட மாடு தான் இதுவும். நல்ல ஒரு சுத்தத்தில் அமைஞ்சிருக்குது. தோட்டத்து தேவைக்கோ பண்ணை தேவைக்கோ ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாடு பொருத்தமாக இருக்குங்க. கறவை பொறுத்தவரையில் ஹெச்எஃப் பிரீடுன்றதுனால எந்த விதமான ஒரு குறைபாடும் வராதுங்க. நல்ல தீனி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற கறவையை சாதாரணமாக எடுத்து தரக்கூடிய மாடுகளில் இதுவும் ஒன்று. தோட்டத்து மேய்ச்சலில் இருந்த மாடுகள் தான் நம்ம பெரும்பாலும் எடுத்து கொடுத்துட்ருக்கோங்க. இந்த போன்ற மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பார்க்கக்கூடிய இந்த மாடு ஹச்எஃப்ல 2 பல்லு போட்டிருக்கக்கூடிய தலையீத்து கிடாரிங்க. 20 லிட்டர் வரலும் கறவை எடுத்து தரக்கூடிய ஒரு மாடுகளில் இதுவும் ஒன்று. குறைஞ்சது 10லேருந்து 12 நாட்கள் ஆகுங்க கன்றுன்றதுக்கு. நிறைய மாத சினையா இருக்குது. தோட்டத்து தேவைக்கோ பண்ணை தேவைக்கோ குறைஞ்சது ஒரு 10 ஈத்து வரலும் நம்ம அந்த மாடுகளை வச்சுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாடு பொருத்தமாக இருக்குங்க. நல்ல உடல் வளங்க. எந்த விதமான சுழி குறைபாடும் இல்லாமல் நல்ல வாட்ட சாட்டமான மாடு. நல்ல முக அமைப்புங்க. நல்ல கிளி கொம்பு வாட்டத்தில் அமைஞ்சு இருக்குது.
தோல் மெலிவுல நல்ல மடியமைப்பு மற்றும் நல்ல காம்பு வளங்க, மெஷின் கறவைக்கோ, கை கறவைக்கோ பொருந்தக்கூடிய மாடுகள்ங்க. இது போன்ற மாடுகள தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, மடியில எந்த விதமான பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பில்லைங்க. காம்புல மற்றும் எந்த விதமான தொந்தரவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. தலையீத்து அப்படின்றதுனால எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகிக்குங்க. குறைஞ்சது நம்ம ஒரு 10 ஈத்தோட நம்ம தோட்டத்தில மாடுகள மாத்த வேண்டிய தேவை இருக்காது. இது போன்ற மாடுகள் நல்லா அதிக கறவை திறன் எடுத்து தரக்கூடிய பிரீடுங்க. விருப்பமா இருக்கவங்க டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. நம்ம விலை மற்றும் மத்த விவரங்கள சொல்லி அனுசரிச்சு குடுக்கலாங்க. தோட்டம் இருக்க இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்துல முத்தம்பட்டிங்க.